திடீர்னு பார்த்தா சண்டை ஸ்டார்ட் ஆகிடும். எப்படி சண்டை ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியாது சார். நான் அம்மாவை கேட்க முடியாது, வயசானவங்க சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. இப்போ எப்படி சார் சமாளிக்கிறது? இது எனக்கு தேவையில்லை, தூக்கம் ஸ்லீப் போயிடும், பயங்கரமான ட்ரபிள். ஒய்ஃப் வந்து பையன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணும், பையன் பொண்ணு மேலே கம்ப்ளைண்ட் பண்ணும், பொண்ணு அம்மா மேலே கம்ப்ளைண்ட் பண்ணும். வீட்டுக்கு போனால் எப்படியும் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு தான் இருப்பா. அந்த நேரத்துக்கு நம்ம அங்கே போய் டென்ஷன் ஆகிறதுக்கு இங்கே இருந்துட்டு நிம்மதியாக போயிடலாம். என்னத்தை பண்ணி கொடுத்துட்ட, நீ பெருசாக வீடு கட்டி கொடுத்துட்டியா, இங்கே தானே கட்டி கொடுத்துருக்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. 11 மணி வீட்டுக்கு போகிறேன். காலையில் ஏஞ்சோன்னு அந்த சொல்கிறாங்க, ஏஞ்சோன்னா நீ தான் குழந்தைய ரெடி பண்ணணும், குளிப்பாட்டணும், ரெடி பண்ணணும், எல்லாமே நான் தான் பண்ணுறேன். மொத்தத்தில் பாதிக்கப்படுறது ஜென்ஸ் மட்டும் தான் சார். ஆஃபீஸ்குள்ளே எவ்வளோ பேருக்கு கெத்தாக இருக்கலாம், ஆனால் உள்ளார வரும்போது குடும்ப பொறுப்புகள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்து செய்ய முடியாதது தான் பெரிய ஸ்ட்ரெஸ். எல்லாருக்குமே ஒத்துமை இருக்குது. குடும்பத்தில் நம்ம வந்து கடமையை செய்த ட்ரெஸ்ஸாக பிடிக்கலன்னா ஆஃபீஸை மாற்றிக்கலாம், ஃபேமிலியை மாற்ற முடியுமா? வீடு என் வாழ்க்கையை கொள்ளுகிறது, இல்லை அலுவலகம் என்னுடைய வாழ்க்கையை கொள்ளுகிறது அப்படிங்கிற இந்த 2 ஆண்களின் நசுக்கம் பற்றி இன்னைக்கு நம்ம இதில் பேசுறோம். சொந்த கதையா சொல்லவா, சோக கதையா சொல்லவா. முதல்ல வீட்டுல அன்னைக்கு இந்த ஒரு விஷயம் நடந்துட்டா அந்த நாளே போயிடும். அப்படின்னா அது என்ன? காத்தால என் பொண்டாட்டி முகத்துல முழிக்க கூடாதுன்னு நினைச்சேன், முழிச்சாவே இப்படிதான் ஏதாவது ஒரு நடக்குது. நைட்டு ஃபுல்லா சும்மா வந்துட்டு காலையில ஆஃபீஸ் போற டைம்ல, ஸ்கூல் போற டைம்ல டக்குன்னு ஸ்கூலுக்கு இன்னைக்கு ஃபீஸ் கட்டணும், இவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைங்க. இந்த பொண்ணுங்களே இப்படிதான். இதை விட என்ன டென்ஷன் இருக்கு? காலையில் பாஸ் லேட்டாக கிளம்புவார், நம்ம ஆஃபீஸில் இருப்போம். அவர் வந்து காரில் ஏறினோடனே இது இருக்கா, அது செஞ்சுட்டியா, இது முடிச்சிட்டியா, அதை முடிச்சிட்டியா, அவரே உள்ள வந்திருக்க மாட்டார். ஆனால் வர்றதுக்கு முன்னாடி வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவார். விட்டா கிறுக்கு நாச்சி வாங்கி போட்டுருக்கு. ஏன் காலையில் குட் மார்னிங் சொல்கிறதுக்கு முன்னாடியே அது பண்ணிட்டியா இது பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லும்போது போச்சு இன்னைக்கு தொலைஞ்சிச்சு நாள். ஐயோ ஏங்க வருத்தப்படுறீங்க, உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. ஒரு வேலையை ஆரம்பிக்க வேண்டிய நேரத்தில் வேலையை முடிச்சிட்டியான்னு ஒருத்தர் கேட்டா அக்காண்ட் ஹேண்டில். இதை விட என்ன உங்களுக்கு கஷ்டம்? அவனுக்கு என்ன ப்ராப்ளம் நமக்கு தானே. முக்கியமான ஆஃபீஸில் வந்து மீட்டிங் இருக்கும் சார். அப்பா பார்த்து பையன் வந்து ரொம்ப அடம் பிடிப்பான். சரி ஓகே, அவனை சரி பண்ணி ரொம்ப அலைஞ்சு தெரிஞ்சு நம்ம கூட்ட போய் அலைஞ்சு தெரிஞ்சு அவனை ஸ்கூலில் போய் விட்டு வருவோம். ஆஃபீஸுக்கும் போய் ஆகணும், ஸ்கூலில் பையனை விட்டு ஆகணும், மீட்டிங் அட்டன் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால வந்து நிறைய ப்ரெஷர் வரும். ஓகே, டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். வீட்டில் அப்படி என்ன ஸ்ட்ரெஸ் இருக்கு? உங்களை கொல்லக்கூடிய அளவுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருக்கு? அப்படி மாமா அதை எப்படி சொல்லுவேன், எந்த வாயால சொல்லுவேன்? அம்மாவுக்கும் ஒய்ஃபுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். எப்பவுமே வந்து சீக்கிரம் ஒன்றா பார்ப்பாங்க, நல்லா எல்லாம் பேசுவாங்க சார். ஆனால் எப்படி சண்டை ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியாது சார். அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். திடீர்னு பார்த்தா சண்டை ஸ்டார்ட் ஆகிடும். எப்படி சண்டை ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியாது சார். சூப்பர் குடும்பம்னு நினைச்சு சூப்பரா எனக்கே கத்து கொடுப்பாங்க போல தெரியுது. நான் நைட் டியூட்டி முடிச்ச டேல வந்து மினிமம் 5 hours தூங்கணும் சார். ஸோ அந்த கண்டினியூஸ் ஸ்லீப்பிங் இருந்தால் தான் நெக்ஸ்ட் டே நான் ஒர்க் பண்ண முடியும் ஜென்ரலாக. ஸோ அத்தை இந்த மாதிரி கேட்குறாங்க, நீங்கள் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன், அவன்கிட்ட போய் கேட்டோம். நான் அம்மாவை கேட்க முடியாது, வயசானவங்க சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. இப்போ எப்படி சார் சமாளிக்கிறது? இது எனக்கு தேவையில்லை, தூக்கம் ஸ்லீப் போயிடும், பயங்கரமான ட்ரபிள். இதை எப்படி? சரி விடுறா, அப்ப என்னடா அம்மா மனைவி இடையில உள்ள சண்டை நிம்மதியை குலைக்கிறது, ஹேண்டில் பண்ண முடியல. எஸ், வேற நேத்து இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொண்டு தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். காலையில் எழுந்த உடனே யார் அதிகமாக வேலை செய்யறான்றது தான் சார் பெரிய பிரச்சனை. எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க 2 பேரும் செய்யறது கிடையாது, நான் தான் எல்லாம் வேலை செய்யணும். எங்கள் அப்பா என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு உழைச்சு நான் ஓடா தேஞ்சு போயிட்டேன். மொத்தத்தில் இதில் பாதிக்கப்படுறது ஜென்ஸ் மட்டும் தான் சார். சார் அது ஸ்ட்ரெஸ் கிடையாது சார், ரொம்ப குடும்பத்தில் நடக்கிறது அது ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இதை அதே வேண்டாம், இந்த ஜில்லாவில் எம்பிட்டு தெரியும் எவ்வளவு இருக்கு. ஒருத்தங்க ஒரு லேடிஸ் ஒருத்தர் பேசுறாங்கன்னா திருப்பி ஒருத்தர் பொருளி பேசுறது. அவர் இப்போ லேடிஸை மட்டுமே மடம் தட்டி பேசுற மாதிரி பேசுறாங்க. ஆரம்பிச்சிட்டாங்கடா. பொம்பளைக்கு ஒரு பிரச்சனை உடனே வந்துடலோ சார். இது அப்படி சொல்லாதீங்க சார், மட்டம் தட்டி யாரும் பேசல. லேடிஸ் மட்டம் தட்டுன்றது நான் சொல்ல வரல. நீ ரொம்ப பேசுற, உண்மையத்தான் பேசுறேன். கூட்டு குடும்பமா இருக்கு, பிரச்சனை இருக்குன்றீங்க. இதுல எவ்வளவு பேர் தனி குடும்பம் நடத்துறாங்க, அவங்களும் பிரச்சனை தானே சொல்லிட்டு இருக்காங்க. காலையில் நானும் அம்மாவெல்லாம் எல்லாம் ஃப்ரீயாக தாங்க இருப்போம். அந்த வரையே எதுவும் வேலையே சொல்ல மாட்டாங்க. காலையில் ஆஃபீஸ் கிளம்பும்போது மட்டும் இபி பில் கட்டணும், சொல்ல குழந்தை எத்தனை வீட்டு விட்டுட்டு போவா. பொண்டாட்டி மட்டும் இல்லையா, எல்லாரும் பொண்டாட்டி அப்படித்தான். ஆபீஸ் விட்ட உடனே நேரா வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போற ஆட்கள் யாரு? காலம் தாழ்த்தி டிலே பண்ணி லேட்டா வீட்டுக்கு போறது யாரு? ஏன் லேட்டா போறீங்க வீட்டுக்கு? வீட்டுல பொண்டாட்டி தாங்க முடியல, அதான் இப்படி ரோட்ல ஆடிட்டு இருக்கோம். ஆஃபீஸில் கொஞ்சம் இருந்தால் ரிலாக்ஸாக இருக்கலாம், ஓகே நம்ம வேலையை முடிச்ச மாதிரி இருக்கும், நமக்கு ஒரு க்ரோத்தும் கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால ஆஃபீஸில் கொஞ்சம் ஸ்டே பேக் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுவோம். ஏப்பா மைனர் பாண்டியா, இது உனக்கே நல்லா இருக்கா? எனக்கு நல்லா இருக்கு. உனக்கு நல்லா இருக்கா? இது நல்லா இல்ல, கிளம்பு. நான் இங்கே வீட்டுக்கு போனால் எப்படியும் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு தான் இருப்பா. அந்த நேரத்துக்கு நம்ம அங்கே போய் டென்ஷன் ஆகிறதுக்கு இங்கே இருந்துட்டு நிம்மதியாக போயிடலாம். போனோம்னா நேராக சாப்பிட்டு போனோம்னா தூங்குற நேரத்துக்கு கரெக்டாக போயிட்டு படுத்து தூங்கிடலாம். நீ மட்டும் இல்லடா, ஊருக்குள்ள ரொம்ப போய் அப்படிதான். ஏன் லேட்டா போறீங்க வீட்டுக்கு? பாப்பா ஒரு 1/2 மணி நேரம் பார்த்துக்கோங்கன்னு வாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் தான் வந்து நம்ம குழந்தைய வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். அங்கே அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குழந்தை அப்படியே நச்சரிக்க ஆரம்பிக்கும் போது அம்மாக்கள் மாதிரி நம்ம வந்து அப்பாக்கள் பார்த்துக்கிறதுக்கான வழிகள் நம்ம வந்து தெரிஞ்சிக்கல. அதனால நம்மளுக்கு வந்து என்னது ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகுது.
சரி மட்டும் இந்த குழந்தைங்கள எப்படி தோணும்னு தெரியல. அப்பாக்களை மட்டும் டார்ச்சர் பண்ணுறதுங்க, அம்மா கிட்ட கம்முன்னு போகுது. என்ன இது? எனக்கு 6 மாதம் குழந்தை இப்போ பிறந்திருக்கு. 6 மாதம் அது. நான் ஆஃபீஸில் என்ன கோவமாக இருந்தாலும் எவ்வளோ கவலையாக இருந்தாலும் அந்த குழந்தை போயிட்டு நான் சிரிச்சேன்னா எனக்கு ஆஃபீஸில் என்ன கஷ்டப்படணும் அது அப்படியே போயிடும். இப்படி எல்லாம் நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்பா. 6 மாச குழந்தைகிட்ட போய் கேட்கலாம் விளையாடலாம், அது பிரச்சனையே கிடையாது. 2 வயசு பிள்ளைகிட்ட எவ்வளவு நேரம் உங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு அவர் கேட்கிறாரு. எனக்கு 4 வயசு பொண்ணு 2 வயசு பொண்ணு இருக்கு சார். டெய்லி ஈவினிங் 6 மணிக்கு மேல குழந்தை நான் தான் பாத்துக்கிறேன். ஏன்னா என் மனைவி 10 மணி 11 மணிக்கு தான் வருவாங்க சரி ஆபீஸ்ல இருந்து. நீங்க அதை ஸ்ட்ரெஸ்ஸா நினைக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு தெரியுது. பல்ல உடைச்சிருவான் படவா. ஏன் என்னத்துக்கு யார்கிட்ட பூ சுத்துற? கண்டிப்பா கிடையவே கிடையாது சார். ஆஃபீஸ்க்குள்ள எவ்வளவு பெரிய கெத்தா இருக்கலாம், ஆனா உள்ளார வரும்போது குடும்ப பொறுப்புகள் குடும்பத்தோட இருக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்து செய்ய முடியாததுதான் பெரிய ஸ்ட்ரெஸ். நாங்களும் எல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். எல்லாருக்குமே ஒவ்வொரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்துல நம்ம வந்து கடமையை செய்த ட்ரெஸ்ஸா பிடிக்கலன்னா ஆபீஸை மாத்திக்கலாம். ஃபேமிலியை மாத்த முடியுமா? என்னடா சாலமன் பாப்பையா ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க? அதிக பிரசங்கித்தனமா பேசுன. வீட்டுக்கு போயிட்டு பெல் அடிச்ச உடனே 3 பேரும் ரெடியா இருப்பாங்க. என் ஒய்ஃபு, பையன், பொண்ணு 3 பேரும். என் ஒய்ஃப் வந்து பையன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணும், பையன் பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் பண்ணும், பொண்ணு அம்மா மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. வேணாம், அந்த உலகமே எனக்கு வேணாம். நான் வேற எங்கேயாவது போறேன். 3 ரூம்லயும் லைட் எரியும், டிவி ஓடும், ஏசி ஓடும், எல்லாம் ஒரு டிசிப்ளின், ஒரு பெரியவங்க மேல ஒரு பாண்டிங் அதுவே இல்லை. அதுவே ஒரு பெரிய மொத்த பேரையும் மண்ணெண்ணெய் ஊத்தி கொடுத்து விடுவேன். ஏண்டி கொஞ்சம் நான் பார்ட்டிசிபேட்டிவா இருந்தா, வீட்டுக்கு போறதை டிலே பண்ணிட்டே இருந்தா இந்த இன்டிசிப்ளின் கூட தானே போகுது, குறையாதே. இல்ல சார். சார் ஒரு பலூன்ல இவ்வளவுதான் காத்து பிடிக்கும்னா அவ்வளவுதான் ஊதணும், மீறி ஊதுனா வெடிச்சிடும். அது நம்ம ட்ரை பண்றோம் கான்ஷியஸா ட்ரை பண்றோம். பட் ஆனா அது முடியல. இப்ப இருக்கிற பசங்க வந்து நம்ம ஒரு கேள்வி கேட்டா அவங்க 4 கேள்வி நம்மள திருப்பி கேக்குறாங்க. இந்த கொடுமையெல்லாம் நைட்டு வீட்ல எப்படி மாமா இருக்கீங்க? பிஸ்னஸ் மேன் நானே. நைட்டு 12 மணி வீட்டுக்கு போகிறேன். காலையில் ஏஞ்சோன்னு அந்த சொல்கிறாங்க, ஏஞ்சோன்னா நீ தான் குழந்தைய ரெடி பண்ணணும், குளிப்பாட்டணும், ரெடி பண்ணணும், எல்லாமே நான் தான் பண்ணுறேன். அட கன்றாவிய. எங்கள் அப்பாவுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் நாங்கள் வீட்டிலேருந்து கொடுத்ததே கிடையாது. எங்கள் அம்மா அவர் ஏஞ்சிப்பாரு, அவர் வேலையை பார்ப்பாரு, குளிப்பாரு, ரெடி பண்ணால் கடைக்கு போய்டார். நிம்மதியாக வியாபாரமும் சூப்பராக நடக்கும். மனைவியினுடைய எதிர்பார்ப்பு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிற போது அது என்ன மாதிரியான நெருக்கடியை ஒரு ஆணுக்கு வீட்டுக்குள் உண்டாக்குறது? அது எப்படிங்க என் வாயால சொல்லுவேன்? வாயால எப்படி சொல்லுவேன்? இப்போ ஒய்ஃப் வந்து இப்போ சம்திங் ஒரு காலைல எழுந்துக்கிறேன் வச்சுங்களா, ஏன் பாய் அங்கே போட்டு வச்சிருக்கீங்க, ஏன் பெட்ஷீட் மடிக்காம வச்சிருக்கீங்க, ஏன் அந்த ஃபோன் அங்கே போட்டு வச்சிருக்கீங்க, ஒரு டிசிப்ளின் வேணா கண்டத்துல போடுற, ஏன் இப்படி தான் போட்டிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து கேள்வி கேட்கறது வந்து அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் உண்டாக்குது. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. சில சைக்காட்ரிஸ்ட்லாம் கூட என்ன சொல்றாங்க சில நேரத்தில் அப்படின்னா, மனைவி கிட்ட நீங்க சாப்பிட்டியா தூங்குனியா நல்லா இருக்கியான்னு கேட்டா கூட போதும், அவங்க ஹாப்பியா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அப்படி கேட்டா போதுமா, ஹாப்பி ஆயிருவாங்களா? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்லை. சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் எங்கள் அப்பா அதிகமாக என்னை வெளியே கூட்டு போனது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் டக்குன்னு சொல்லுவேன் ஊட்டி அப்படிம்பேன். அதே எனக்கு பெரிய விஷயம். எங்கள் அப்பா என்னை வந்து இடம் வெளியே ஊட்டி கூட்டு போனாருன்னு. மேலே என்ன தூக்கிக்கிட்டு ஊர்வலமா அங்கயா போவாரையா. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, வெக்கேஷன் பேக்கேஜ் டூர் தாய்லாந்து போகிறோம், இவ்வளோ சீப்பாக கொடுக்குறாங்க. இல்லை நம்மளுக்கு அது ரொம்ப அதிக பட்சமாக இருக்குது அப்படின்னா, இல்லை நம்மகிட்ட இருக்குது, நம்ம பண்ணலாம், கிரெடிட் கார்டு இருக்குது. போனால் என் கம்பெனி காலியாயிரும் பாப்பா. அதுக்கு நான் என்ன பண்றது? என்ன ஹாப்பியா இல்லையா? கல்யாணம் முடிச்சு தேனியில தானே போனீங்க. இல்லை அது கரெக்டுங்க சார். நல்ல நம்மளோட வருமானம் என்ன, நம்மளுக்கு என்ன தேவைங்கிறது இருக்கு இல்லைங்க சார். இப்போ அதுக்கு மேலே இது வந்து அதிகமாக போகுதுன்னு சொல்கிறேன் நான். காசு இல்லாம ஒன்றும் பண்ண முடியல மாமா. மகிழ்ச்சிக்காக தான் அங்கே போகிறோம், ஆனால் அது ஸ்ட்ரெஸ் ஆகுது. அதான் கேட்குறியா? எப்படி இருக்கு? கஷ்டப்பட்டு நான் வீடெல்லாம் கட்டி நல்லா பண்ணியிருக்கேன் சார். ஒரு டவுன்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் என் வீடு. இப்போ நீ டவுனுக்குள்ள வீடு கட்டி கொடுக்கலையா, நீ நல்ல வீடு பாருங்கடா, இதுக்காக நான் எங்க போவேன்? கிராமத்தில் தானே போய் வீடு கட்டிக்கிறங்கிற மாதிரி என்ன ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணி ஒரு மாதிரி மென்டல் ஒரினஸ் பண்றாங்க. அதுல அவனுக்கு ஒரு டென்ஷன், நமக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். அதாவது நம்ம செட்டில் ஆயிட்டோம் நல்லா வந்துட்டோம்னு ஒரு பாரை செட் பண்ணோம்னா அந்த பாரோட அளவை மறுபடியும் உயர்த்திக்கிட்டே போறாங்க. உயர்த்தி எனக்கு ரொம்ப ப்ரெஷரைஸ் கொடுக்குறாங்க. உள்ளுக்குள்ள சொல்ல முடியாத பல உண்மைகளை புதைச்சு வச்சிருக்கேன், அதெல்லாம் சொல்ல வச்சிடாதீங்க. நீ என்னத்த பண்ணி கொடுத்துட்ட, நீ பெருசா வீடு கட்டி கொடுத்துட்டியா, இங்கதானே கட்டி கொடுத்துருக்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ் பண்றாங்க அவங்க. ஒரு பொண்ணு நல்லதே நினைச்சா மண்ணு வீடு மாளிகை ஆயிரும், அவளே மாத்தி நினைச்சா அந்த மாளிகையே மண்ணாயிரும். 2000 3000 சாகி சுடுதண்ணி வாங்கலாம்னு பிளான் பண்ணிருப்போம் சார். 4000 5000 வாங்குவாங்க. அப்போ மனசுல கொஞ்சம் வருமானத்துக்கு அதிகமாக நம்ம செலவு பண்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தா நாங்கள் மொட்டை அடிச்சுட்டு தான் போனோம். பட் அது கூட நான் ஹாப்பி. பட் அது யூஸ் பண்ணுறது கிடையாது சார். நான் லாஸ்ட் வீக் கூட பீரோ திறந்து பார்த்தேன், கிட்டத்தட்ட 25 சாரி புது சாரி மேக்ஸிமம் 2 டைம்ஸ் தான் கட்டிப்பாங்க.
என்ன கொடுமையா அது? நானும் உங்களை ஒன்றும் சொல்லக்கூடாதுதான் பாக்குறேன், ஆனா நீங்க சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்க பாஸ். இதெல்லாம் கவுண்ட் பண்ணாதீங்க பாஸ், எல்லாம் கவுண்ட் பண்ணா நிம்மதியே போயிடும். ஓ சரி சார். பாவமே இவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கேப்பா. அப்படி வளர்ந்துட்டேன் சார். சரி சார் நம்ம ஏதோ கிஃப்ட் வாங்கி கொடுத்தா அது ஏன் சார் கலர் சரியில்லை இதெல்லாம் ஒரு கலர்னு அசிங்கப்படுத்துறாங்க சார். இல்ல ஜென்ரலா நடக்குது. பிரியமா ஒரு புடவை வாங்கி கொடுத்தா குடும்பத்தை பிரிக்கிறத பத்தி பேசுறான். ஓகே, ஆக்சுவலா முன்னால அப்படி ஏத்துப்பாங்க இல்ல, ஒரு பரிசு வாங்கி கொடுக்கறதே மகிழ்ச்சியா இருக்கு. நல்ல நல்ல பேர்னு இல்ல, ஒரு வித்தியாசமா பண்ணுவோம் சொல்லிட்டு நான் வந்து ஒரு சாரி வாங்கி கொடுத்தேன் கலர். எவ்வளவு ஒருத்தருக்கு ஜீன்ஸ் பேண்ட் டி-ஷர்ட் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு பேசுறா கொடுத்து கிரீன் கலர் நல்லா இருக்கும், சிக்கான் ஒர்க். இதெல்லாம் ஒரு கலரா இதுல போய் செலக்ட் பண்றீங்க அப்படின்னா நமக்கு வந்து மனசு ஃபீல் ஆகும் சார். போதும்பா போதும், நீ ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், எனக்கு அழுகையே வந்துரும் போல இருக்குப்பா அந்த டைம்ல. அப்புறம் காய்கறி நெருக்கிறது எனக்கு சிரிப்பு வருது. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பா போறாங்க எந்திரிச்சு அடிக்க போறேன் தப்பு தப்புன்னு இல்ல. ஆளு நல்ல ஒரு 6 அடிக்கு ஒரு பெரிய நிறுவனத்துல ஒரு HR என்ன ரேஞ்சில பேசிட்டு இப்ப சார் பாருங்க சார் பச்சை கலர் கூட எடுத்துக்கிட்டா முடியாதுங்களா சார்? பண்டே பையா, இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ள ஆளு நான் லைஃப்ல பார்த்தது இல்லை. அப்படி இல்ல சார், சின்ன சின்ன விஷயங்களை சந்தோஷப்படுத்தணும் சொல்றீங்க இல்லையா, ஒய்ஃபை பாராட்டணும் இது பண்ண எல்லாம் பண்றீங்கன்னா சின்ன சின்ன விஷயம் எடுக்கும் போதெல்லாம் எல்லாமே அகைன்ஸ்டா வருது. என்னடி இப்படி மானத்தை வாங்கிட்டு போயிட்டா? ரொம்ப பேசிட்டான், ஆனா கரெக்டா தான் பேசணும். ஒரு காய்கறி நிறுத்தி கொடுத்தா இந்த அளவு வெட்டுவாங்களா லேடிஸ் எல்லாத்தையும் குறை சொல்றது. ஆமா, அச்சோ ஏன்டா என் வாயை புடிச்சு உண்மையெல்லாம் வர வைக்கிறீங்க? எங்கள் ஊரில் இருக்கும்போது நான் சின்ன ஒரு கிராமத்தில் இருந்தேன். அங்கே நிறைய பண்டிகைகள் நடக்கும், இந்த சின்ன சின்ன கோயில் பண்டிகை, அந்த மாதிரி நம்ம ரோட்டில் மோளத்துக்கு ஆடுறதெல்லாம். இப்போ அது கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அது மெயினாக அந்த க்ரௌடு வேண்டாம், நம்மளுக்குள்ளே இருந்துக்கலாம். சின்ன பிள்ளைத்தனமா இருக்கியே, அங்க போறதுக்கு நாம எங்க ட்ரிப் போலாம், நாம அங்க வேண்டாம். அது என்ன கோயில்ல போய் அப்படி நிக்கிறது, அது என்ன ஒரு கறி விருந்துக்கு இவ்வளவு தூரம் நம்ம சாப்பிடுறதுக்கு அவ்வளவு தூரம். எஸ் எஸ் எஸ், குடும்பத்துக்கு ஏத்த குத்து விளக்கு நீதாம்மா. எங்க அப்பாக்கு இருந்த அதிகாரம் எனக்கு இருக்கணும், ஒரு பெண் இப்படி விட்டுட்டு போனா அவ என்ன கை மீறி போயிருவா, இப்படிங்கிற மன எண்ணங்கள் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் உங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமா இருக்கு. இப்போ அங்கதான் நீ தப்பு பண்ற. என்ன கொண்டாட்டிங்கலாம் உருட்டி மாட்டிலாம் காரியத்தை சாதிக்க முடியாதுப்பா, நைஸ் பண்ணி தான் வண்டி ஓட்டணும். மனசுக்குள்ள ஏன் இப்படி நடக்குது, என் குடும்பத்துக்குள்ள எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படிங்களா, இப்படி இருக்கு, இது எப்படி ஹேண்டில் பண்ணும், இவ்வளவு மட்டும் தான் நமக்கு தேவை பதிக்கு. அப்பப்ப சின்ன சின்ன சண்டை போடணும், காலையில சண்டை ஸ்டார்ட் ஆகி நைட் ஃபினிஷ் ஆயிடணும். உண்மையா சொல்ல போனா வீடு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா அலுவலகம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான்னு பார்த்தா அலுவலகம் தான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. யார் சொன்னது? நான் தான் உள்ள வரும்போது சொல்லிட்டே வந்தேன். வீடு மகிழ்ச்சியானதாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருந்தும் நாம தடங்களோடு இருக்கோம் தான் தோணுது. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.